நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஷ்வா டிவி மூலமாகவும் இந்த இரவு வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிற ஒரு மனிதன் உண்டானால் ஒருவருமே கிடையாது. நம்ம உட்காருதல், எழுந்திருத்தல், நாம் என்ன செய்ய போகிறோம், என்ன நினைக்கிறோம், எதையுமே அறிகிறவர்கள் ஒருவர் கூட கிடையாது. நான் உங்களை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கேன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க புரிதல் எவ்வளோன்னா கொஞ்சம் தூரம்தான். நாம் நினைக்கிறதும் அவங்க சொல்கிறதும் வித்தியாசமாக இருக்கும். சில நேரங்களில் அது கூட மனக்கசப்பை நமக்கு உண்டு பண்ணிவிடும். ஆனால் தேவன் நம்ம எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய உட்காருதல், எழுந்திருத்தல், நம்முடைய நினைவுகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிற தேவன் மாத்திரம் அல்ல, அதை அறிந்தவர் அதன்படி செயல்படுகிற தேவனாகவும் இருக்கிறார். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 139:2. என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். ஆமேன். என் உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். வானமும் பூமியும் ஒன்றுக்கொன்று எவ்வளவு தூரம் என்று சொல்லி யாராலும் சொல்ல முடியாது. அவ்வளவு தூரத்திலிருந்து வானம் என் சிங்காசனம், பூமி என் பாதப்படி என்று சொன்ன தேவன் இந்த பூமியை பாதப்படியாக வைத்திருக்கிறார். இந்த பாதப்படியில் இருக்கிற நாம் நினைக்கிற நினைவுகளை அவர் சிங்காசனம் விட்டிருக்கிற அந்த வானத்திலிருந்து அறிந்திருக்கிறாராம். நம்முடைய தேவன் உயரமும் உன்னதமான தேவன். அந்த தேவன் தூரத்திலிருந்து நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறாராம். நான் என்ன செய்கிறேன், உட்கார்றேனா, எழுந்திருக்கிறானா, என்ன பண்ண போகிறேன், எல்லாவற்றையும் அவர் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். ஆனால் மனுஷன் நினைக்கிறது என்ன தெரியுமா? என்னை யார் அறிவார், என் நினைவுகளை யார் அறிந்திருக்கிறார், யார் என்னை பற்றி புரிந்து கொள்வார் என்று சொல்லுகிறார். நம்மை புரிந்து கொள்கிற ஒரே ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நம்ம உள்ளத்தில் என்ன நினைக்கிறோம், எதை பேசுகிறோம், எதை நினைத்து பேசுகிறோம் என்று அறிகிற ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? என்னை எல்லாரும் புரிந்து கொள்ளலை, புரிந்து கொள்ளலை, புரிந்து கொள்ள. அப்படி தான் நிறைய பேர் இன்றைக்கு மன அழுத்தத்துக்குள்ளாகிறோம். யார் புரிந்தா என்ன, புரியாவிட்டால் என்ன? கர்த்தரின் நினைவுகளை அறிந்திருக்கிறார். நான் நினைப்பதற்கு முன்பாகவே உன் நினைவுகள் தோன்றும் முன்னே, உன் வாயில் சொல் பிறவாதற்கு முன்னே அவைகளை நான் அறிந்திருக்கிறேன். யார் என்ன சொன்னால் நமக்கு என்ன? ஆண்டவர் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய நினைவுகளை நல்லவைகளா கெட்டவைகளா, நான் நினைக்கிற நினைவுகள் எவ்வளவு தூரம் ஆழமானது, அது நன்மை செய்கிறதா தீமை செய்கிறதா என்பதை அறிந்து வைத்திருக்கிற ஒரு நல்ல தேவனை நாம் அறிந்திருக்கிறபடியா நம்ம எல்லோரும் சந்தோஷமாக அவரை துதிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உட்கார்தலை எழுந்திருத்தலை அறிந்திருக்கிற தேவன் வேதத்தில் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை அறிந்திருந்தாரா? எடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் 19:1-4 வரை. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்றுபட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவைச் சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறைச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எலியா என்னும் தீர்க்கதரிசி. அதற்கு முந்தின அதிகாரத்தில் நான் பார்ப்போமானால் பாகால் தெய்வமா கர்த்தர் தெய்வமா என்று போட்டியிட்ட பொழுது பாகால் தெய்வம் என்பதை, தெய்வம் இல்லை என்பதை நிரூபித்தவன் இந்த எலியா. ஆனால் அவனுடைய உள்ளத்தில் இப்பொழுது சோர்வு. ஏன்னா ஏசபேல் பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டினது போல உன்னையும் வெட்டி போடுவேன் என்று சொன்னது நிமித்தம் எல்லா தீர்க்கதரிசிகளும், நான் ஆண்டவருடைய கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் வெட்டி போட்டு விட்டால் நான் மாத்திரம்தான் மீதம் இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்குள்ளாய் ஒரு சோறு வந்து அவன் எழுந்து என்ன செய்கிறான், ஒரு சூறைச்செடியின் கீழ் போயிருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா.
அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? 3 ஆண்டுகள் வானத்திலிருந்து மழை பெய்யாதபடி வானத்தை கட்டி வைத்தவன். அவன் ஜெபித்த போது திரும்ப மழை பெய்தது இந்த பூமியில. அப்பேற்பட்ட வல்லமை மிகுந்த ஒரு மகன்தான். ஆனாலும் கூட அவனுக்குள்ளாய் ஒரு பயம். இந்த இயேசபேல் என்னை வெட்டி போட்டு விடுவாள். இன்னைக்கு நாம கூட நிறைய நேரம் ரொம்ப தைரியமானவங்க தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்களா ரொம்ப தைரியமாக பேசுவாங்க, ரொம்ப நல்லவங்க, அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா அழகாக பேசுவாங்க, அவ்வளோ தைரியமானவங்க, அவங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் தைரியமாக செய்வாங்க. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பயம் இருக்கும். இந்த எலியா தீர்க்கதரிசி முதல் நாள் பார்த்தீங்கன்னா பாகால் தெய்வமா என்று சொல்லி பகலெல்லாம் அவர்களை பலியிட செய்து, உங்கள் தெய்வம் பிரயாணமாய் போயிருப்பார், உங்கள் தெய்வம் தூங்கி இருப்பார், இல்லை வேற ஏதாவது வேலையா இருப்பார் என்று சொல்லி கேலி செய்து கொண்டே இருந்தான். அந்தி பலி செலுத்துகிற வேளையில, சாயங்கால வேளையில அந்த பலிபீடத்தை சொப்பனிட்டு அங்கே பலியிட ஆரம்பித்தான். 4 குடம் தண்ணீர் 3 முறை ஊற்ற வைத்தான். ஏனென்று சொன்னால், நாங்கள் ஏற்கனவே கூப்பிட்ட எங்கள் தெய்வம் அக்கினியை இறக்கிவிட்டு என்று சொல்லி அவர்கள் சொல்லாதபடிக்கு அந்த இடத்தை தண்ணீரால் நிரப்பினான். பலிபீடத்தை செப்பனிட்டு மறுபடியுமாய் பலிபீடத்தை கட்டினான். நடந்தது என்ன தெரியுமா? அவன் பலியிட செலுத்தின உடனே அக்கினி இறங்கி அந்த தண்ணீரை கூட மீத வைக்காமல் நக்கி போட்டது. அதே நேரத்தில் கர்த்தர் தெய்வம் என்பதை வானத்து அக்கினியால் நிரூபித்த இந்த எலியாதான் சொல்கிறார், போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். ஆமேன், ஹல்லேலூயா. நிறைய நேரம் நாமும் நம்ம வாழ்க்கையில கசந்து போகிறோம்ல. என்னை யார் அறிவார்? நான் எவ்வளவோ ஜெபித்திருக்கிறேன், உமக்காக நான் உபவாசித்திருக்கிறேன், வேதத்தை தியானித்திருக்கிறேன், என் நேரத்தில் அதிகமான நேரத்தை என் ஆண்டவருக்கு செலவழித்திருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனை மாதிரி வேற ஒருத்தர் வாழ்க்கையில் என்ன நடக்கவே நடக்காது. நம்ம அப்படி சொல்கிறோமா? இன்னைக்கு நான் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? நான் ரொம்ப சோர்ந்துட்டேங்க, இனி எனக்கு எந்த ஒரு பலனும் இல்லைன்னு சோர்ந்து போயிட்டீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் மாத்திரம் இல்லை, இன்னும் நிறைய பேர் உங்களை போல் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க பாடுகளோடு கூட அப்படின்னு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார். எந்த மனுஷனுமே உபத்திரவம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஜெயம் கொள்ள முடியாது என்பது கர்த்தருடைய நியாயம். ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமேன், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தவர், ஆகையால் நாம என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். இந்த எலியா சொல்கிறார், போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். அதே அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே அந்த எலியா அங்கே சூடான அப்பம் தண்ணீர் கொடுக்கப்பட்டது. பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லப்பட்டது. அங்கிருந்து பிரயாணம் பண்ணி 40 நாள் பிரயாணம் பண்ணி ஒரு கெபியில் போய் ஒளிந்து கொள்கிறான். பாருங்க, மனுஷனுக்கு பயம் வந்தால் எவ்வளோ தூரம் வருது, எவ்வளோ தைரியமாக அந்த பாகால் தெய்வம் இல்லை என்பதை நிரூபித்தது மாத்திரமல்ல, பாகால் தீர்க்கதரிசிகளை எல்லாம் வெட்டி போட்டான். அப்பேற்பட்ட மனிதன் தான் சொல்கிறான், எனக்கு வேணாம்ப்பா, நான் பக்தி வைராக்கியமாக வாழ்ந்துட்டேன், இந்த கெபிக்குள்ளே நான் என்ன செஞ்சுக்கிறேன்? ஒளிந்து கொள்கிறேன். தன்னை ஒளித்து கொள்கிற ஒரு சுபாவம் உள்ளவனாய் மாறினான். முதல்ல சூறைக்கு செடியின் கீழே போய் சோர்ந்து போனான், பின்னால் என்ன செஞ்சானா தன்னை ஒளித்து கொண்டான். இயேசுபேல் எப்படியாவது கொலை செய்து விடுவாள், அதனால் நான் என்ன செய்கிறேன்? என்னை ஒளித்து கொள்கிறேன் என்று சொல்லி அந்த கெபிக்குள் ஒளித்து கொண்ட போது ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், இங்கே உனக்கு என்ன வேலை? ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போய் ஒளிந்து போய் இருக்கிறீங்களா? ஒளித்து கொண்டு இருக்கிறீங்களா? இனி நான் தலை குனிந்து நான் தான் நடக்கணும், என்னால் தலை நிமிரவே முடியாது, அதனால் நான் என்ன செய்கிறேன்? எங்கேயாவது ஒளித்து கொள்கிறேன் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில் ஒளிந்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே உங்களுக்கு என்ன வேலை? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் நம்மை அப்படி விடவே மாட்டார். அவர் சொல்கிறார், இங்கே என்ன வேலைன்னு சொன்னோன்னு அவர் சொல்கிறாரு, நான் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக வாழ்ந்தேன், ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா
ஏசபேல் எல்லாரையும் கொல்ல வேண்டும் என்று சொன்னதுனால நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன். நிறைய நேரம் அப்படி தான் நம்ம சொல்கிறோம். எனக்கு மட்டும்தான் இந்த பாடுகள், எனக்கு மட்டும்தான் இந்த பாரங்கள், எனக்கு மட்டும்தான் இந்த உபத்திரவங்கள், எனக்கு மட்டும்தான் இந்த கண்ணீர், எனக்கு மட்டும்தான் இந்த கவலை நம்ம சொல்கிறோம்ல. ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை, உன்னை போல பாடுள்ளவங்க நிறைய பேர் இந்த பூமியில் இருக்காங்க. உன்னை விட மிகுந்த பாடுள்ளவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. உன்னை போல உபத்திரம் உள்ளவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. உன்னை விட மிகுந்த உபத்திரவங்களும் நிறைய இருக்கிறாங்க. அந்த எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி தான் உன்னை போல் நீ மட்டும் இல்லை, உன்னை போல நிறைய பேர் இருக்கிறாங்க என்பதை அவனுக்கு சுட்டி காட்டுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதே அதிகாரம் 14-15 வாசிப்போம். 13-14. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். 18வது வசனத்தை வாசிக்கிறோம். 18. ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இவன் திரும்பவும் சொல்கிறான், ஆண்டவரை பார்த்து, நான் இந்த இடத்துல ஏன் இப்படி இருக்கிறேன்னா, என்னை கொலை செய்து விடுவார்கள். என்னன்னு சொன்னால், பாகால் தீர்க்கதரிசிகளை நான் வெட்டி போட்டதுனால என்னை கொலை செய்ய வகை தேடுகிறார்கள். அப்போ அவன் சொல்கிறான், நான் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சொல்கிறோம்ல, நான் உமக்காகவே வாழ்ந்தேன்ப்பா, உமக்காகவே நான் வாழ்ந்தேன் ஆண்டவரை. ஆனால் இன்னைக்கு நான் ஒளிந்து திரிகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஒளிந்து இருக்கிறீங்களா? கடன்காரர்கள் நிமித்தம், ஒருவேளை உங்கள் வீட்டில் நடந்த ஒரு சோர்வின் நிமித்தம் ஒழித்து கொண்டு இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் மாத்திரம் இல்லை, இன்னும் பாகாலுக்கு முடங்காத 7000 பேர், அந்த வாய்களினால் முத்தம் செய்யாத 7000 பேர் இந்த பூமியில் என்ன செய்கிறாங்க, இருக்காங்க. ஆமென், ஹல்லேலூயா. நான் ஒருவன் மாத்திரம் என்று சொல்லாதே, உன்னை போல நிறைய பேர் பாடுள்ளவங்க இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரம் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். நீ மாத்திரம் இல்லை, அநேகர் உன்னை போல பாடுகளும் மத்தியிலும் உபத்திரவங்களின் மத்தியிலும் கடந்து போனார்கள், ஆனாலும் நான் அவர்களை கைவிடவில்லை. இந்த எலியாவை தேவன் கைவிடவே இல்லை. அவர் சொன்னார், உன்னை போல இன்னும் 7000 பேர் அங்கே இருக்கிறாங்க, பாகால்களுக்கு தங்கள் முழங்காலை முடக்காதவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய நேரம் நான் மாத்திரம்தான் இந்த உபத்திரவத்தை சகிக்கிறேன், எனக்கு மட்டும்தான் இந்த பாடுகள், எனக்கு மட்டும்தான் இந்த உபத்திரவங்கள், நான் மாத்திரம்தான் கண்ணீரின் பாதையில் கடந்து போகிறேன், எனக்கு மாத்திரம்தான் எந்த வசதியும் இல்லை, எனக்கு மாத்திரம்தான் எந்த ஒரு வாய்ப்புகளும் வசதிகள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை போல் அநேகர் உண்டு, ஆனாலும் உன்னை தெரிந்து கொண்ட தேவன் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அந்த எலியாவை அந்த யேசபேலின் கையில் அவர் ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு பதிலாக ஏசபேலை தான் தேவன் தண்டித்தாரே அன்றி ஏசபேலின் கையில் எலியாவை ஒப்பு கொடுக்கவில்லை. அடுத்ததாக நாம் பார்ப்போம், யாருடைய எழுந்திரத்திலே உட்காருதலையும் கதறலையும் கேட்டார் என்று சொல்லி ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 21:14. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியிலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த எகிப்திய பெண் ஆகார், அடிமை பெண் ஆகார், நிறைய நேரம் இந்த காரியத்தை நம்ம கேட்டு இருக்கிறோம்.
இந்த ஆகாரையும் தேவன் நேசித்தார். ஒருவேளை என்னையெல்லாம் தேவன் நேசிப்பாரா? பணம் உள்ளவர்கள், வசதி உள்ளவர்களை தான் தேவன் நேசிப்பாரோ? ஒருவேளை நம்மை போல பாடுள்ளவர்களை நேசிக்க மாட்டாரோ? நம்மை போல அடிமைகளை கர்த்தர் நேசிக்க மாட்டாரோ என்று சொன்னால் இல்லை, அவர் யாரையும் புறம்பே தள்ளாத தேவன், எல்லாரையும் நேசிக்கிற தேவன். இந்த ஆகாரை தேவன் நேசித்தார். அதிகாலையில் ஆபிரகாம் தோளில் என்ன செஞ்சார்னா, கொஞ்சம் அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து, துருத்தியில் தண்ணீரை கொடுத்து, நீ போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிட்டார். அமேன், ஹல்லேலூயா. போயிட்டு வால போன்னு சொல்லியே அனுப்பிட்டார். இந்த சூழ்நிலையில் வனாந்திரத்தில் வரும்போது தண்ணீர் இல்லாமல் போகிறது. வனாந்திரத்தில் எங்கே இருக்கும் தண்ணி? தண்ணியே நம்ம பார்க்க முடியாது, மணல் மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த சூழ்நிலையில் அவன் நினைக்கிறா, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி கொஞ்சம் தூரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறா. உன் உட்கார்தலையும் உன் எழுந்திரத்திலையும் நான் அறிந்திருக்கிறேன், உன் நினைவுகளை நான் தூரத்திலிருந்து அறிகிற தேவன் என்று சொன்னார் பாருங்க. அவர் அழகா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நான் உட்கார்தலை என்ன ஆகாரே, நீ இங்க வந்து ஏன் இருக்கிற, பிள்ளை சாகிறத உன்னால என்ன செய்ய முடியல, பார்க்க முடியாது. அதனால தான் நீங்க இருக்கிற, என்னால் பார்க்க முடியல. என் பிள்ளைக்கு தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு நான் தண்ணி கொடுக்க முடியல. அதனால் நான் தூரத்துலேருந்து என் பிள்ளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். இன்றைக்கி உலகத்தில் நிறைய நேரம் அப்படி தானே, என் வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு சொல்லி எனக்கே தெரியல, நான் தூரத்துலேருந்து உட்கார்ந்து பார்க்குறேன். ஆனால் தூரத்திலிருந்து நம்முடைய நினைவுகளை அறிகிற தேவன், நம்முடைய உட்கார்தலை அறிந்திருக்கிற தேவன், அவைகளின் சத்தத்தை கேட்கிற தேவன், நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிற தேவன், நாம் நினைக்கும் பொழுதே அவைகளுக்கு பதில் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் அநேக நேரங்களில் என்ன செய்கிறோம், மறந்து போகிறோம். இந்த ஆகார் தூரத்தில் போய் உட்கார்ந்து என்ன நடக்குன்னு பார்க்குறான். ஆனால் ஆண்டவர், இவள் ஒரு அடிமை பெண், எகிப்திய பெண், இவளை விட்டுறணும்னு நினைக்கல, இவளையும் தேடி வந்தார். ஒருவேளை இன்னைக்கு நான் எல்லா சூழ்நிலையிலும் தள்ளப்பட்டு இருக்கிறேன், மனிதர்களால் தள்ளப்பட்டு இருக்கிறேன், மனிதர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, நான் என்ன செய்யணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், ஆண்டவர் உங்களையும் தேடி வருவார். உங்களையும் காண்கிற தேவனாய் அவர் இருக்கிறார், உங்களையும் விசாரிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார், உங்களுக்கும் நன்மை செய்கிற தேவன் அவர். அடிமை என்று தள்ளாத ஒரு நல்ல நேசரை நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அடிமைன்னு சொல்லிடுவாங்க, நம்ம ஆகாதவங்கன்னு தள்ளி விட்டுருவாங்க, நமக்கு ஒன்றுக்கு உதவாதவர்கள் என்று சொல்லி விடுவார்கள். நம்ம நன்மை செய்தாலும் நமக்கு நன்மை கிடைக்காது, தீமை தான் நிறைய கிடைக்கும். இந்த சூழ்நிலையிலும் நம்மை அறிகிற ஆண்டவர் ஒருவர் உண்டு, அவர்தான் நம் கர்த்தராகிய தேவன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆகாரை அவர் கவனித்தார். ஆகார் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஒரு அம்பு பாய்கிற தூரத்தில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. பிள்ளைக்கு என்ன நடக்கும், என் பிள்ளை தண்ணி கேட்டு அழுகுதே, என்னால் கொடுக்க முடியல. எவ்வளோ சூழ்நிலை, அவளுடைய தாய் உள்ளம் எவ்வளோ தவித்திருக்கும் பாருங்க. அந்த தண்ணீர் தாகத்தை விட இவளுடைய தவிப்பு அதிகமாக இருந்திருக்கும். ஐயோ 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 என்று சொல்லி நம்ம பிள்ளை அழும்போது நம்மளால் சும்மா இருக்க முடியுமா? தூரத்துலேருந்து வேடிக்கை பார்க்க முடியுமா? ஆனால் ஆகாலால் முடியலை, ஆனாலும் வேறு வழி இல்லாமல் தூரத்தில்னா, ஆனால் தேவன் அதை கவனித்தார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டாராம். ஆமென். நம்ம தூரத்திலிருந்து நம்முடைய நினைவுகளை அறிகிற தேவன், நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்ட தேவன் உடனடியாய் தூதனை அனுப்பி, ஆகாரே நீ என்ன செய்கிற, என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க முடியாது, என் பிள்ளை தண்ணி இல்லாமல் இந்த இடத்துல தவிக்குது, நான் என்ன செய்வேன்னு சொல்லி எனக்கு தெரியலை. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஆகதா கரீபா, அந்த தேவ தூதன் சொல்கிறான், உன்னையும் உன் பிள்ளையும் பெரிய ஜாதியாக்குவேன், நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். அதோடு மாத்திரம் அல்ல, பிள்ளை பக்கத்திலேயே தண்ணீர் திறவை காண்பித்த மனக்கண்களை திறக்கிறார். அவனுடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நம் அருகில் இருக்கும், நம் பக்கத்தில் இருக்கும், ஆனால் நம்முடைய கண்கள் என்ன செய்யாது, திறக்கப்படுவதில்லை. பிள்ளைகிரகம் சொல்கிறார், காலையில் எழுந்த உடனே எனக்கு எல்லா வாசல்களும் திறக்கப்பட்டது என்று சொல்லி 3 முறை விசுவாசத்தோடு நம்ம கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இவளுடைய கூக்குரலை அவர் கேட்டார், இவளுடைய கூப்பிடுதலை அவர் கேட்டார், இவளுடைய சத்தத்தை அவர் கவனித்தார். ஆமென், ஹல்லேலூயா. பிள்ளைக்கு தண்ணீரை கொடுத்தார், பிள்ளை தண்ணீர் குடித்து சந்தோஷமாயிருந்தது.
ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆகாருடைய உட்காருதலை அறிந்த தேவன், எலியாவுடைய சோர்வை அறிந்த தேவன், அவனுடைய நினைவுகளை அறிந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் தூரத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறபடியால் அந்த தேவனை நோக்கி இந்த இரவு வேளையில நாம் ஜெபிப்போமா? ஆமென், ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு இன்னவரா துரிக்கரவா இந்த இரவு வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, என் நினைவுகளை ஒருவருமே அறிய முடியல, என் நினைவுகளை யாரும் அறிந்திருக்கவில்லை என்று சொல்கிற ஒவ்வொருவரோடு இன்றைக்கு நீர் இடைபடும்படியா ஜெபிக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே. இந்த டிவிக்கு முன்பாய் யார் யார் உட்கார்ந்து ஐயோ என் கண்ணீரை ஒருவரும் அறிய மாட்டார்களே, என்னுடைய வேதனை ஒருவருக்கு தெரியாது என்று சொல்லலாம். ஆனால் தேவன் அவைகளை அறிந்திருக்கிறீர். உம்முடைய நினைவுக்கிறவா அவர்களுடைய நினைவுகளை நீ தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறபடியால் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒவ்வொருடைய நினைவுகளை அறிந்து உடனடியாய் நீர் பதில் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அவர்கள் ஜெபத்திற்கெல்லாம் பதில் தாரும். ஒவ்வொருடைய கண்ணீரையும் தொடையும் ஆண்டவரே. நினைவுகளை அறிந்த தேவன் அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணி கொடும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தை நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே இந்த செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.